லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நிறைய விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல்த், ஃபினான்ஸ், கல்யாணம், ஜாப், அதுக்கப்புறம் பேபி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குரு பயிற்சி அப்படின்ற போது மக்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா நேயர்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுபத்துவமான ஒரு கிரகம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பழமொழிகள்லேயே சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நம்ம மேல விழுந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு எங்க இருந்து எங்க மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. இது நாள் வரைக்கும் புதன் வீடான மிதுனத்துல இருந்தவரை இப்ப கடக வீடு அப்படிங்கிற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரப்ப அதனுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் உச்ச குருவாக வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடக வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் உச்ச குருவாக என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த அடைமொழிகள்லாம் ஏன் நம்ம குருவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவலா ஒருத்தவங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும், குரு யோகமான ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யோகமான ஸ்தானங்களை குரு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திருமணம் ஆகணுமா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவோம். குழந்தை பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பலன் கூடி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழடையணும், புகழுடைய உச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே குருவுடைய அருள் தேவை. அப்படி எடுத்தோம்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து குருவுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பரிபூரணமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப அழகான சொல். ஏன்னா கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் குருவினுடைய சிறப்பாகவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் பாருங்க, எப்பயுமே குரு வந்து கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்கலாக சில கிரைசிஸ் எல்லாமே இருக்கு. ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்து குரு கடக வீட்டுக்குள்ளாக வரப்போறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஷேர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தங்கம் விலை ஏறுமா ஏறாதா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கே, இதை நம்பிலாம் நாங்கள் ETF சில்வர் பீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலையா இருந்தாலும் சரி, வெளியினுடைய விலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பராபவ ஆண்டினுடைய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். இவருடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாதிபதியா இருக்கட்டும், தானியாதிபதியா இருக்கட்டும், சேனாதிபதியா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குருவினுடைய கடகராசி வரவு அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சார், உலக அளவில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய பொருளாதார ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சார்? குரு கடகராசிக்கு 12 வருஷம் கழிச்சு, அதுவும் உச்ச குருவாக உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், வேர்ல்டு மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நான் இந்த அப்சர்வேஷனை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்மை இருக்குங்க. உச்ச குருவாக வரும்போது அவர் உலகளாவிய அளவுல பெரும் நன்மைகளை கொடுப்பார். இப்ப எல்லாருடைய மனநிலையிலையும் ஏதோ ஒரு சோர்வு இருக்கும், கைண்ட் ஆஃப் வந்து அடுத்த வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாமே வந்து ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறுவதற்கான தன்மை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இங்க இருப்போமா, இல்ல வந்து இந்தியாவுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. விசா ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான ப்ராசஸா இருக்கட்டும், இதெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய NRIஸும் சொல்றீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படிங்கிறத
கூட்டுத்தொகையாக கூட்டினோம்னா எண் 1 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த ஆண்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சூரியனும் குருவுமே எப்பவுமே ஃபேவரான பிளானட்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனமும் அமைதியை தேடக்கூடிய விஷயமா அமையும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல கடகத்துல எப்பெல்லாம் குரு வராரோ பெரிய பெரிய தலைவர்களுக்கான உயிர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவியலாளர்கள், கல்வி ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்களுடைய உயிரிலெல்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பெனாசிர் பூட்டோ அவங்க இறந்தப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் குரு பயணிக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட கடகத்தில் தான் குரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வச்சு பார்க்குறப்ப தலைமைத்துவத்தில் சில சமயங்களில் மாற்றம் வருவதற்கான மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், ஒற்றை குடை கீழே நாட்டை கொண்டு வரணுன்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது டிக்டேட்டர்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு வந்து அலோ பண்ண மாட்டார். வேர்ல்டு வைடு ஒரு அமைதி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எக்கனாமிக் கிரைசிஸ் இதனால் வரைக்கும் இருந்தாலும் கூட இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஷேர்ஸாக இருக்கட்டும், இடிஎஃப்ஆக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான சௌகரியமான குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த குரு பயிற்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல வராரு குரு. இது ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் தடையும் தாமதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த 10ஆம் இடத்தில் வந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்கள்ல துலாம் ராசிக்காரங்களை பயணிக்க வைக்க போறாரு இந்த குரு. கிட்டத்தட்ட ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து கையில் கிடைச்ச அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு மென்டார் கிடைச்ச மாதிரியான ஒரு விஷயம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. ஓவராலாக பார்க்குறப்ப துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 75% மேலே 80% வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குருவோட பார்வை எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை 2, 4, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல விழுகுது. என்ன சார் இரட்டைப்படை எண்களா இருக்கே சார் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் 2ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயம். இப்போ இது நாள் வரைக்கும் ஃபேமிலியில எப்பெல்லாம் பிரச்சனை வரும், ஃபினான்ஸ் இல்லைன்னா பிரச்சனை வரும் இல்லையா? இப்போ ஃபேமிலியும் ஃபினான்ஸும் ரெண்டுமே ரொம்ப சுமூகமா இருக்க போது உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போது உண்மையாகவே நீங்க யார் அப்படிங்கிறத உறவுகள் புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினான்ஸ் லெவல் அதிகரிக்க அதிகரிக்க ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க செய்ய போறீங்க. இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்துல இடையில ஒரு சீன் வரும். அப்படியே காரை கொண்டு போய் அப்படியே ஜுவல் ஷாப்ல நிறுத்திட்டு உனக்கு என்னென்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது இது வந்து குரு பார்வைக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றமாக பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய விஷயங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு மைண்டில் வருதோ வாங்குவீங்க. இதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக நிறைய விஷயங்களை வாங்கி வாடகைக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் டூரிஸ்ட் பிளேசஸில் இருக்கக்கூடிய பிளேஸை வாங்கி ரெண்ட் விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 6ஆம் இடம் அப்படின்னு வந்தாலே ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் வந்து தீர்வாகக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன சார் நோய், கடன், வம்பு, வழக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து தீர்வாகும். இன்னொன்று கடன்கள் வாங்கினாலும் அது சுப கடன்களாக இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு, ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கடன்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ல வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அமையும். கவலைப்பட வேணாம். இந்த குரு பயிற்சியில துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பிசினஸ் எப்படி சார் இருக்கும்?
துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலே 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அந்த இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்துருவார். இதனால் வரைக்கும் வேலை இல்லை, வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனோட சேர்த்து சேலரி அதிகமாக கிடைக்குமா? கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் எண்டில் கொடுக்க போகிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது, நிறைய பார்ட்னர்ஸ் வர போகிறாங்க. யார் சரியான பார்ட்னர் அப்படிங்கிறத கணிச்சிக்க போகிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பார்க்குறப்ப நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுமாதிரி கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகம் எல்லாம் இருக்குது. கடன்கள் வாங்கி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அது மூலமாக கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி செயல்பட போகுது. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் நல்லா இருக்குங்கிறதுனாலேயே ஃபினான்ஸ் எங்குங்கிறது வரும், தொழில் செஞ்சால் வரும், இல்லைன்னா ஒர்க் பண்ணால் வரும். அப்போ அந்த ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னொன்று 10ல் இருக்கக்கூடிய குரு இதை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறார். திருமணம், அதாவது ரிலேஷன்ஷிப் வரும்போது லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்கும்? துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் குரு பயிற்சி என்ன மாதிரியான பாசிட்டிவ் நோட் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகும். இதனால் வரைக்கும் லவ்வர்ஸாக இருக்கிறோம், வீட்டில் பேசி திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம். வீட்டில் ஒத்துப்பாங்களா? தாராளமாக ஒத்துப்பாங்க. கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். பேசுங்க, பேசி சரி பண்ணிவிட்டு மேரேஜ்க்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இதனால் வரைக்கும் சின்ன சின்ன பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கே சார், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை வரப்ப பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். ஓ, இதுக்காக தான் நம்மகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, அப்போவே இந்த விஷயத்த சொன்னாங்களே, நாம் இதை யோசிக்காமல் விட்டுட்டோமே, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த லெவலில் இந்த தாம்பத்தியம் இல்லறம் அப்படிங்கிற விஷயம் சிறப்பான முறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் விஷயம் லவ்வராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான ஒரு எண்ணில் தான் அமைய போகுது. சூப்பரான மேரேஜ் அமையும், நல்ல இல்லறம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே குழந்தை பேரும் எப்படி இருக்க போகுது? இல்லறம் நல்லா அமைஞ்சாலே குழந்தை பேருக்கு என்ன விஷயம் தடையா இருக்க போகுது இல்லையா? மனம் ஒத்திருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக அந்த இல்வாழ்வினுடைய பயனாக இருக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவுமே சீக்கிரமாக பார்க்க போகிறாங்க. இதனால் வரைக்கும் தடையும் தாமதமும் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை இருக்கிறது, 2ஆம் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எய்தர் அது ஃபஸ்ட் சைல்டுக்காக பிளான் பண்ண இருந்தாலும் சரி, இல்லை 2ஆம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா போனஸ் தான். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சியில் ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க இது நாள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் சார்ந்த நிறைய விஷயங்களில் பாதிப்பு அடைஞ்சிட்டே இருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீஸ் எல்லாம் வீக் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இருந்தது. இனி எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால புதிய மருத்துவ முறைகளுக்குள்ளாக போவீங்க. இல்லை அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு பலிதமாகக்கூடிய, அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா குரு பெயர்ச்சியில் வந்து உடல்நலம் சார்ந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு சிறப்பு பரிகாரம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் லெவலில் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான கான்சியஸ்னஸ் இருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பிளைண்டாக நம்பாமல் உங்களுக்கு சில நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா அமைய போகுது. கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்ப துலாம் ராசிக்காரங்க பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சென்று வரலாம். காஞ்சிபுரத்துக்கு போகிறப்ப ஒரு நல்ல பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. அங்கே பௌர்ணமி அன்னைக்கு நவாவரண பூஜை அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. நிறைய ஆபரணங்களை அம்பாளுக்கு அணிவிக்கிற மாதிரியான ஒரு பூஜை அது. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் குரு பார்வை இருக்கிறத இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பூஜையில் தவறாமல் கலந்துக்கோங்க. ஓவராலாக இந்த குரு பயிற்சிக்கு பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டான lifehoroscope.in அப்படிங்கிற பேஜில் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கான என்னென்ன குவரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மேரேஜ் ப்ரெடிக்ஷனில் மேட்சிங்காக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான டேர்ம்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை என்ன குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வெளிநாடு செட் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இப்போலாம் ஐடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, அப்போ என்னுடைய பிள்ளையை வந்து ஐடி செக்டர் நோக்கி நான் அனுப்பலாமா, இந்த மாதிரியான queries-லாம் கூட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களுக்கான அந்த கேள்விகளோட எங்ககிட்ட வாங்க. முறையான தெளிவான பதில்களோட எங்களுடைய டீம் என்னைக்குமே உங்களுக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி வேர்ல்டில் சில பரிகாரங்களோ பூஜைகளோ என்னால் மெனக்கெட்டு பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சரியான அமைப்புகள் இல்லை, என்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்முடைய டீமை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்ம டீம் கிட்ட உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு lifehoroscope.in அப்படிங்கிற பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ குரு பயிற்சி பற்றி ஓவராலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது போன்ற டிஃப்ரெண்ட்டான பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.